அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம் லலிதா சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சி. இப்பொழுது அடுத்த சில வரிகளை பார்க்கலாம். கலாவதி. கலாவதின்னு சொல்லும் பொழுது அம்பாள் எல்லா விதமான கலைகளும் அறிந்தவள், அதனால கலாவதி அப்படின்னு சொல்றோம். கலாலாபா. கலாலாபான்னு சொல்லும் பொழுது அம்பாள் பேசுறதே ஒரு வகையான கலையாக இருக்கின்றது, அதனால கலாலாபா அப்படின்னு அம்பாளை சொல்றோம். காந்தா. காந்தானா ஜொலிக்க கூடியவள், அம்பாள் மின்னக்கூடியவள், அதனால காந்தா அப்படின்னு சொல்றோம். காதம்பரி பிரியா. காதம்பரி என்கின்ற அந்த மதுவை விரும்பி உண்ணக்கூடியவள், அதனால காதம்பரி பிரியா அப்படின்னு சொல்றோம். வரதா. வரங்களை வழங்கக்கூடியவள், அதனால வரதா அப்படின்னு சொல்றோம். வாமநயனா. அழகான கண்களை உடையவள், அதனால வாமநயனா அப்படின்னு சொல்றோம். வாருணி மத விஹ்வலா. வாருணின்னு சொல்லும் பொழுது இன்பம் வழங்கக்கூடிய, அந்த இன்பத்தை அளிக்கக்கூடிய ஒரு வகையான மதுதான் அந்த வாருணி அப்படின்னு சொல்றது. அந்த வாருணியை விரும்பி உண்ணக்கூடியவள், அதனால வாருணி மத விஹ்வலா அப்படின்னு அம்பாளை சொல்றோம். மீண்டும் நாளை மற்ற வரிகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.